அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், நமது உடல்களை கஃபன் ஆடையில் மூடும் முன் நமது இதயங்களை தக்வா என்னும் ஆடையில் மூட அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, நினைத்த காரியங்கள் உடனே நடக்கும் குட்டி திக்கிர். எதை ஓதி கேட்டாலும் அல்லாஹ் துவாக்களை மறுக்கவே மாட்டான், யாருக்குமே மறுக்க மாட்டான். நியத் வைத்து தொடர்ந்து ஓதி வந்தால் விதியை மாற்றி கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு அதை மாற்றி தருவான், சந்தேகமே கிடையாது. அந்த குட்டி திகிர் ரப்பனா இன்னக்கா ரவுஃபுர் ரஹீம். மறுபடியும் சொல்றேன், ரப்பனா இன்னக்கா ரவுஃபுர் ரஹீம். இதன் அர்த்தம், எங்கள் ரப்பே, நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுள்ளவன், மிக கிருபையுள்ளவன். இந்த துவாவில் அல்லாஹ்வுடைய 2 பேர் இருக்கு, ஒன்று ரவுஃப், இன்னொன்று ரஹீம். இந்த இரண்டுமே இஸ்மியாசம் தான். இந்த 2 பேரை கொண்டு அல்லாவிடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் துவா கபூல் செய்கிறான். இரவு தூங்கும் முன் இந்த திக்கிரை 72 தடவை ஓதணும். உட்கார்ந்து இந்த திக்கிர் ஓதலாம், அல்லது படுக்கையில் படுத்துக்கொண்டும் இந்த குட்டி திக்கிர் 72 முறை ஓதலாம். இந்த திக்கிர் ஓதி முடித்தவுடன் இந்த முறையில் துவா கேட்கலாம். அல்லாவே, விடிந்தவுடனேயே என்னுடைய காரியங்கள் எனக்கு நடந்தரணும். நான் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடிய அல்லாஹ். அல்லது என்னுடைய இந்த தேவையை நான் உன்னிடம் ஒப்படைக்கிறேன், எனக்கு அதுல சிறந்த தேவை எனக்கு நடத்தி கொடிய அல்லாஹ் என்று கேட்கணும். என்னுடைய எல்லா காரியங்களிலும் உன்னுடைய உதவி எனக்கு தேவையாக இருக்கிறது யா அல்லாஹ் என்று கேட்கணும். என்னுடைய சிக்கல்கள் நெருக்கடியை நீக்கிடு யா அல்லாஹ் என்று துவா கேட்கணும். விடியும் போது எனக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கணும் என்று துவா கேட்கணும். கட்டாயம் அந்த ரப்பு அப்படியே ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். தூங்கும் முன் 72 முறை திக்கிர் செய்து படுக்கணும். மறுநாள் நாம் தான் அதிர்ஷ்டசாலி. கட்டாயம் அன்றைக்கு இரவு நீங்களே அதை உணர்வீங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. எந்த ஒரு அமலையும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹ் நமது துவாக்களை கபூலாக்கலாம். நம்பிக்கையுடன் விடாமுயற்சி செய்து அல்லாவிடம் துவா கேட்கிறோமோ என்று தான் அல்லாஹ் பார்ப்பான். இந்த ஒரு திக்கில் நம்முடைய வாழ்க்கையை கூட மாற்றி அமைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த சிறந்த அமலை செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி, இன்றைக்கென நபியின் பொன்மொழி. பெண்கள் அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, சுபஹானல் மலிக்குல் குத்தூஸ் ஆகிய 3 திக்ருகளை விரல்களால் எண்ணி ஓதுமாறு கட்டளையிட்டார்கள். ஏனெனில் விசாரணை செய்யப்படும் நாளில் அவை உங்களுக்காக சாட்சி சொல்லும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவுத் 1501. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.